அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் கோரி சென்னையில் 6வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், முழு விவரங்கள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகம் அருகே 6வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் மாநில கல்வி இயக்குநரகம் இருக்கிறது. பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தின் அருகே அவர்கள் முதல் நாள் போராட்டத்தை அங்கே முன்னெடுத்திருந்தார்கள். அதன் பிறகு அங்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பொது இடங்களில் அவருடைய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். இன்று 6வது நாளாக சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி தங்களுடைய அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்கும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார்கள். 6வது நாளாக வெவ்வேறு இடங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்களில் அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் போராடுவதற்கான தனி இடங்கள் எதுவும் கொடுக்கப்படவில்லை என அவர்கள் உத்தரவை முன்வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு இடங்கள், அதாவது கல்வி அலுவலகங்கள் இருக்கக்கூடிய வளாகங்கள் அருகே சென்று அவர்கள் போராட்டத்திற்கான முயற்சியை செய்வார்கள். அதன் பிறகு காவல்துறை அவர்கள் கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை பார்த்திருந்தோம். நேற்று மட்டும் அவர்கள் போராடுவதற்காக வந்திருக்கக்கூடிய காந்தி எர்வின் சாலை பகுதியில் ஆசிரியர்களுக்கு போராடுவதற்கான அனுமதி, அந்த பகுதியில் அவர்கள் போராட வேண்டும் என்றால் அவர்கள் போராடுவதற்கு ஒரு அரை மணி நேரம் அனுமதி செய்யப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.